கொடுத்தோம், 3 மாதம் கொடுத்தோம் என்கிறார்கள். காரணம் என்ன? நமது முன்னோர்கள் 16 குழந்தைகளை பெற்றார்கள். அவர்கள் இன்றைக்கு கூட உங்களுக்கு வேலை செய்கிறார்கள், 70 வயது 80 வயது. ஆனால் நீங்கள் ஒரு குழந்தையை பெறுவதற்கே அறுவை சிகிச்சை. ஏன்? உங்கள் உடலை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளவில்லை. உங்கள் உடலில் வருகிற நோயை தடுப்பதற்கான காரணங்களை எதையும் செய்வதில்லை. ஒரு ஆஸ்மா நோயாளி என்ன செய்கிறார்? திரும்ப திரும்ப இன்ஹேலர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கார். யூஸ் பண்ணால் தான் இருக்க முடியும், இல்லாட்டி அடிக்கூட எடுத்துக்க முடியாது. இதை உபயோகித்து பாருங்கள். தொடர்ந்து அவர்கள் உபயோகித்து பார்க்கட்டும், எவ்வளவு முன்னேற்றங்கள் அவர்களுக்கு தெரிகிறது என்று பாருங்கள். அப்படியானால் இப்போ இருக்கிற குழந்தைகள் எல்லோரும் தாய்ப்பால் இல்லாத காரணத்தினால் எல்லா குழந்தைகளும் நோஞ்சானாக இருந்தது. நோய் எதிர்ப்பு திறன் என்பதே அவர்கள் உடம்பில் இல்லாமல் போகிறது. தன்னம்பிக்கையில் அவர்களுக்கு கிடையாது. பேசினால் கூட படபடபடன்னு பேசுகிறார்கள், வேர்த்து கொட்டுகிறது. ராத்திரியில தான் நாமளே பேயின்றோம், நம்மளையே மிரட்டுது இன்னொரு பேய். அந்த பேய் என்ன? மனப்பேய், அகப்பேய்ன்னு சொல்லுவாங்க. அந்த மனப்பேய் நம்மளை விரட்டுகிறது. மனப்பேயை விரட்டி அகப்பேயை விரட்டி மனிதனும் மனிதனாக வாழ முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை முதல் படியாக இந்த புகைப்போக்கி செய்கிறது. அதை நாம் அனுபவித்தால் தான் தெரியும். அனுபவிக்கவில்லை என்றால் அதை பற்றி நம்மால் நிச்சயமாக ஒன்றும் சொல்ல முடியாது. இது எத்தனையோ மாற்றங்களை கொடுக்க போகிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அனுபவத்தை சொல்ல போகிறார்கள். 650 கோடி மனிதர்கள் நீங்கள் ஒருவர் தானே? அது நிச்சயம்தானே? அதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை தானே? அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக இது உங்களுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது என்ன மாற்றம், எப்படி கிடைக்கிறது என்பதை நீங்கள் அனுபவித்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். அனுபவிக்காமல் சொல்ல முடியாது. நீங்கள் அனுபவித்து பாருங்கள். எப்படிப்பட்ட மாற்றங்கள் வருகிறது. நீங்கள் இதற்காக இப்போ நாமெல்லாம் கோயிலுக்கு போகிறோம், மூலஸ்தானத்திலே இருக்கிற சாமியை வழிபடுகிறோம், கோயிலை சுற்றி வருகிறோம். ஆனால் அந்த கோயிலையே கட்டி காக்கின்ற விருட்சங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு கோயிலையும் ஒரு விருட்சம் இருக்கும். நீங்கள் இந்தியாவில் பயணம் பண்ணியிருப்பீங்க. அற்புதமான பெரிய கோயில் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவனைக்காவல், சிதம்பரம், சீர்காழி என்று பல அற்புதமான புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாம் இருக்கு. அங்கே உள்ளே போனால் நீங்கள் அந்த சுற்றி வருகின்ற போது ஒரு இடத்திலே அந்த கோயிலுடைய தலை விருட்சம் இருக்கும். அந்த விருட்சத்தை பார்த்து கொண்டே போவோம். அந்த கோயிலுடைய ஆணி வேறே அந்த தலை விருட்சம் தான். எந்தெந்த கோயிலில் தலை விருட்சம் இருக்கிறதோ அங்கெல்லாம் 300 வருடங்கள் 500 வருடங்கள் வாழ்கிற சித்தர்கள் அதற்குள்ளே தவம் செய்து கொண்டிருப்பார்கள் என்பது நம்முடைய காலங்காலமான ஐதீகம். அந்த அற்புதமான அந்த தலமரம்தான் அந்த கோயிலையே நிர்மாணிக்கிறது என்று எவ்வளவு பேருக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஞான தலமரங்களை போன்று இருக்கக்கூடிய மரங்களிலே இருந்து ஒரு அற்புதமான மூலிகைகளை எல்லாம் சேகரித்துத்தான் இந்த 36 விதமான மூலிகைகள் தயாராகும். அது அங்கிருக்கிறது அந்த தலமரம். அது போன்ற தலமரங்கள் இந்த மலைகளில் இருக்கிறது. அங்கெல்லாம் அது சேகரிக்கப்பட்டு தான் அந்த முறையோடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி செய்யப்பட்டிருக்கின்ற அந்த முறையோடு செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கு புகை அந்த காற்றின் வழியாக நமது சுவாசம் மூக்கின் வழியாக செல்லுகிற போது அது உள்ளே சென்று ஒவ்வொரு உருவுகளிலேயும் அது பரவுகின்ற போது அந்த ஆனந்தம், அந்த சுவையை நாம் அனுபவித்தால் தெரியும். கடுமையான வெப்பத்திலே இருக்கிறவர்களுக்கு தான் நிழலுடைய அருமை தெரியும். கடுமையான துன்பத்திலே இருக்கிறவர்களை அனுபவித்தால் தான் அந்த இன்பம் என்னவென்று தெரியும். சும்மா பசியே எடுக்காத சாப்பாடு போட்ட என்ன பசித்தோர் முகம் பார் பரமன் தெரியும். யாருக்கு உண்மையிலேயே பசிக்குதோ அவனுக்கு சாப்பாடு போட்டால் தான் அந்த அரிசுவை தெரியும். பசி எடுக்காத போட்டால் பரவாயில்ல, அவன் 10 ஹோட்டலில் சாப்பிட்டுருப்பான், இது 11ஆவது ஹோட்டலாக நினைச்சுக்குவான். அப்படிப்பட்டவர்கள் இந்த தூபத்தை உபயோகிக்க வேண்டாம். நாம் நன்றாக இருக்க வேண்டும், நாம் நோய் இல்லாமல் இருக்க வேண்டும், நம் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நாம் உலகத்தில் சாதிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கிறது என்ற தன்னம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இந்த தூபத்தினுடைய சுவாசத்தை இழுத்தால் எல்லாம் தெரியும். என்னவென்று நீங்களே சொல்லுங்கள். நாங்களே சொல்லிக் கொண்டிருந்தால் சிறப்பாக இருக்காது. நீங்கள் சொல்ல வேண்டும், நாங்கள் கேட்க வேண்டும். ஆனால் எங்களுடைய நண்பர் கிருஷ்ணய்யா அவர்களுக்கும் எங்களுடைய ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் எல்லாம் நானே சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் சொல்லிவிட்டோம். இனிமேல் அதை உபயோகிக்கிறவர்கள் சொல்லுவதை நாம் கேட்போம். அதன் பின்னால் அவர்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தால் அதை நிச்சயமாக நாம் விளக்கமாக சொல்லுவோம். பல அதிசயங்கள் இதிலே இருக்கிறது.
இதெல்லாம் சித்தனுடைய ரகசியங்கள் என்பதால் எல்லாவற்றையும் நாம் சொல்ல இப்போதைக்கு முடியவில்லை என்றாலும் அனுபவ ரீதியாக நீங்கள் சொல்லுகிற போது ஒவ்வொரு விஷயமாக சொல்லலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் செலவு செய்வது 6 வெள்ளியா 10 வெள்ளியா எனக்கு தெரியாது. ஆனால் அது உங்களுக்கு ஒரு 1000 வெள்ளி செலவு செய்தால் கிடைக்கின்ற அந்த நன்மையை அது கொடுக்கும். அதை அனுபவித்துத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும். நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. மனிதன் 120 வருடங்கள் வாழ்கிறார். நல்ல ஆரோக்கியமான மனிதன். நம்மளாம் இப்போ 60 வயசுலேயே போயிடலாம். அது வேற விஷயம். 120 வயது ஒரு மனிதனுடைய நீண்ட முழு ஆயுள். ஆனால் மரங்கள் 300 வருடங்கள் வாழ்கிறது, 500 வருடங்கள் வாழ்கிறது. அப்படியானால் அது நம்மை விட 3 மடங்கு பெரியவர்கள் தானே. அப்படி பெரியவர்களாக இருக்கிற அவர்கள் கொடுக்கின்ற சொல்லுகின்ற விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். நம்மை விட 3 மடங்கு அனுபவம் மிக்கவர்கள், பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படிப்பட்ட அந்த மரங்களில் இருந்து வருகின்ற காற்று மனிதனை குணப்படுத்துமா, குணப்படுத்தாதா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். நன்மை செய்யுமா, செய்யாதா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். சந்தேகப்பட்டு புகை இழுப்பதை விட நம்பிக்கையோடு இழுத்து பாருங்கள். தன்னம்பிக்கை தானாக வளரும். அவநம்பிக்கையோடு இழுத்தால் என்ன செய்யும் என்று கேட்கிறீர்களா? ஒன்றும் கவலைப்படாதீர்கள். அவநம்பிக்கையை அதிகமாக வளர்த்து விடும். அவநம்பிக்கையோடு இழுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான அவநம்பிக்கை வளர்த்து. இது நடக்காது நீங்களே முடிவு பண்ண பிறகு அப்புறம் எங்க நடக்கும்? தன்னம்பிக்கையோடு இருந்தால் நம்பிக்கை கிடைக்கும். அவநம்பிக்கையோடு இருந்தால் அவநம்பிக்கை தான் கிடைக்கும். என்னவோ தெரியல, அந்த கிரகத்தை நல்லா திட்டம் போடுறது. அதுதான் நம்மளை சுத்துன்னு சுத்த விடுது கிரகம்ன்ற இல்லையா? அது மாதிரி தான் இந்த மூலிகை உபயோகிக்கிறவர்கள் நம்பிக்கையோடு உபயோகித்தால் நன்மை கிடைக்கும். தப்பா நினைச்சு உபயோகிச்சா தப்பான ரிசல்ட் தான் கிடைக்கும். அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை, சித்தி நிறுவனம் பொறுப்பு இல்லை, நீங்க தான் பொறுப்பு. தண்ணீரை தன்னை சுடும். சரியா? நீங்க என்ன விதை விதைச்சிங்களோ அதுதான் விளைச்சல். கொள்ளு போட்டு நெல்லா வரும், கொள்ளுதான் சார் வரும். கொள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளை கொடு, இளைத்தவனுக்கு எல்லை கொடு. நீங்க இழைச்சிருக்கீங்களா கொழுத்திருக்கீங்களா நீங்களே முடிவு பண்ணுங்க. இழைத்திருந்தால் உங்களை வளர்க்கும் நம்பிக்கை. கொழுத்திருந்தால் எப்படி கொள்ளு அடக்குதோ அதை மாதிரி நீங்க தப்பா திங்க் பண்ணிட்டு கொளுத்துறீங்கன்னா தப்பான ரிசல்ட் கிடைக்கும். அதனால் இரண்டும் இருக்கிறது. நன்மையும் தீமையும் எங்கு இருக்கிறது என்றால் உங்கள் மனதிலேயும் உங்கள் நாக்கிலேயும் இருக்கிறது. நாக்கு மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்க, நல்லா இருக்கும். இதை சொன்னா கேட்க மாட்டீங்க, இதை சொன்னா விட மாட்டீங்க. அதே ஒரு படத்துல பாட்டை போட்டு நாக்கு முக்கா கேட்பீங்க. ஏன்னா அதுல அப்படி ஒரு சந்தோஷம். நீ போகும்போது ஒப்பாரி பாட்டு. இதனால் நீங்கள் ஒப்பாரி வைக்கிறீர்களா அல்லது உய்யாரமாக நடக்கலாம்னு நினைக்கிறீர்களோ இதை சுவாசித்து பார்த்தால் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு